அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரேட்டோட்டோலி என்கின்ற ஒரு கார்ட்டூன் படத்தோட வசனம். ஆர் யூ மஸ்ட் நாட் லெட் எனி ஒன் டிஃபைன் யுவர் லிமிட்ஸ் பிகாஸ் ஆஃப் வேர் யூ கம் ஃப்ரம். யுவர் ஒன்லி லிமிட் இஸ் யுவர் சோல். ரொம்ப ஒரு அருமையான தத்துவார்த்தமான ஆழமான ஒரு அர்த்தம். இதை நான் எனக்கு தெரிஞ்ச தமிழாக்கத்தில் சொல்கிறேன். மற்றவர்கள் உங்களுடைய லிமிட்டை, அதாவது அளவை தீர்மானிக்கக்கூடாது, நிர்ணயிக்கக்கூடாது. நீங்கள் எங்கிருந்து வந்திருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உயிர், யுவர் சோல், யுவர் ஒன்லி லிமிட் இஸ் யுவர் சோல் அப்படின்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உயிர், உங்களுடைய சக்தி என்னங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அது நீங்கள் எங்கே இருந்தனாலும் வந்திருக்கலாம். உங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை, நான் ஏழ்மையில் இருந்திருக்கேன், நான் மிக, அதாவது என்ன சொல்லுவேன், சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் ஜீரோவில் இருக்கேன்பாங்க, சில பேர் மைனஸில் இருப்பாங்க. எதில் இருந்து வந்திருந்தாலும் உங்களுடைய இலக்கு, உங்களுடைய சக்தி என்ன என்பதை நீங்கள் ஒருவர் தான் முடிவு செய்ய முடியும். அதனால தான் வானமே இல்லை என்பார்கள். வானத்தையும் தாண்டிய எல்லையை உருவாக்கி விட்டார்கள் இன்றைய விஞ்ஞானத்தில். அதனால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு, மிகப்பெரிய இலக்கை பெறுவதற்கு நம்மால் முடியும், உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயம் அதை அடைய முடியும். இந்த மாதிரி வசனங்களெல்லாம் நம்ம திரும்ப படிக்கும்போது நமக்கு பெரிய ஒரு உற்சாகமும் ஒரு உத்வேகமும் வருது. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்கள் உங்களை நிர்ணயிக்க விடாதீர்கள். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் வீழ்ந்து கிடக்கலாம். நீங்கள் சொல்லுவாங்களா, நான் இன்னும் பூமிக்கு அடியில் இருந்திருக்கேன் அப்படின்னா கூட விதையே பூமிக்கு அடியில் போனால் தான் முளைக்கும். பூமிக்கு வெளியே இருந்தால் முளைக்குமா? அதனால் நீங்கள் உங்களை யாராவது ரொம்ப கீழே தள்ளுறாங்க, நீங்கள் கீழே போகிறீங்கன்னா உங்கள் லிமிட்டை வச்சுக்கோங்க. இதுதான் இந்த உயர்வு. அந்த உயர்வை நோக்கி நீங்கள் நகர்ந்து சென்று கொண்டே இருங்கள். நிச்சயமும் இந்த சூரியனும் தண்ணீரும் உரமும் பிரபஞ்சமும் உங்கள் இலக்கணம் விதையை மலரச் செய்யும். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள்.